இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுட சுட தக்காளி ரசமும் அது கூட அவரைக்காய் பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நாட்டு தக்காளியை தாங்க நல்லா பழுத்திருக்கிறதா எடுத்திருக்கேன். ஒருவேளை லப்பர் தக்காளியாக இருந்தால் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கோங்க. தக்காளியில் மேல் காம்பு பகுதி மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துடுங்க. காம்பு பகுதியை கட் பண்ணதும் தக்காளியை இது போல் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி தழையை சேர்த்து நல்லா தக்காளியை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருக்கிறதுனால ஈஸியாக பிசைஞ்சிடலாங்க. ஒருவேளை லப்பர் தக்காளியாக இருந்தால் ஒரு 2-3 கொதி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதும் இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தக்காளியோட மல்லி தழையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மணமே சூப்பராக இருக்குங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு கூட நீங்கள் தக்காளியோட பிசைஞ்சிக்கலாங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். பழுத்த தக்காளி நல்லா பிசைஞ்சாச்சிங்க. தக்காளி நல்லா மசிஞ்சும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியோட தோல் பகுதி மட்டும் ஓரளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தால் போதும். இது ஒரு ஓரம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. புளி நல்லா ஊறி வரத்துக்குள்ளே நம்ம மிளகு சீரகத்தை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்சி கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்ததும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளவுதாங்க. ரசத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் ரெடி. இப்போ நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. மிளகு சீரகத்தை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதும் மிளகு சீரகம் பூண்டு நல்லா வாசம் அடிக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம தக்காளி கரைசலை பச்சையாக தான் சேர்த்துருக்கிறதுனால தக்காளி கரைசல் நல்லா கொதி வரணுங்க. அப்போ தான் தக்காளி பச்சை வாசம் போகும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை இது போல் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி கரைசலை சேர்த்ததும் ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெருங்காய பொடி அவசியம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பெருங்காய பொடியை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குனா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. ரசம் நிறைய கொதித்து வரக்கூடாதுங்க. இது மாதிரி நொரக்கொட்டி கொதித்து வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் தக்காளி ரசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ தக்காளி ரசம் ரெடி. இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அவரைக்காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு அவரைக்காயை எடுத்து இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அவரைக்காய் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் தக்காளியோட அவரைக்காய் நல்லா வதக்கி விட்டதும் அவரைக்காய் வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அவரைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 12 நிமிஷத்துலேயே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அவரைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மசாலாவை சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அவரைக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காவை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காவை சேர்த்து அதிக நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட அவரைக்காய் பொரியல் ரெடி. சுட சுட தக்காளி ரசமும் அவரைக்காய் பொரியலும் ரெடிங்க. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது லஞ்சே ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.